பசங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து குடியிருப்பு பகுதிக்கு இழுத்துட்டு போய் பண்ணியிருக்காங்க. கத்திய வச்சு ஆட்டி வீடியோ எடுத்துட்டு இருந்தத இவர் பார்த்து முறைச்சாருன்னா அவரை திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி கூட்டு போய் கத்தியில அந்த பட்டா கத்தியாம அதை வச்சு வெட்டி ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கிறாங்க. அவனுங்க பண்ணது இது முதல் முறையும் இல்லையா, நிறைய வீடியோ போட்டிருக்காங்களாம். இதே மாதிரி கத்தி வச்ச வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கான். என்ன சோறு தின்னாலும் போனாலும் வந்தாலும் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பகிர்றது ஒரு பெரிய போதை வெறி மாதிரி இருக்கு இல்லையா. அது நான் ஒரு வாத்தியார் பேசினதை கேட்டேன். அவர் இப்போ பள்ளிக்கூடத்துல இருந்து விட்டுட்டு சமூக செயல்பாட்டா இருப்பார் போல இருக்கு. இந்த மாதிரி குற்றம் செயல்கள்ல ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்க சரியான குடும்ப பராமரிப்புல வளரல. என்ன சொல்றாருன்னா அவரு, போதை ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. போதை குற்றங்களுக்கு காரணமா இருந்தா ஒருத்தன் கூட நிம்மதியா எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. போதை அவனுக்கு பயம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குது. அது ஒரு தயப்பம் இருக்கிறத அந்த போதை நிலைய மயக்க நிலையில இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது இதுக்கு முதல் காரணமா குடும்பத்தை தான் சொல்றாங்க. அதாவது அவங்களோட பெற்றோர்களோட ஆசபாசங்களை பிள்ளைகள் மேல திணிக்கிறது, கோபமா வெளிப்படுத்துறது, ரொம்ப தொல்லை பண்றது. அவங்க எவ்வளவு வன்முறையா இது பண்றாங்களோ, பெரிய கொடூரனா கூட வெளியில இருப்பான், ஆனா வீட்டுக்கு வந்தா அவங்கள பார்த்து பயப்படுவான். இங்க அவன் எதை அனுபவிக்கிறானோ அதை சமூகத்துக்குள்ள கடத்துறான் அப்படின்றாங்க. இத ஒரு 10 வயசுக்குள்ளார குழந்தைங்களை, அதாவது நமக்கு வலிக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு வலிக்கும். ஒரு பொருளை தூக்கி போட்டு உடைச்சா அது வீணா போகும். அடுத்தவங்களோட பொருளை உடைக்கும் போது சந்தோஷப்படக்கூடாது. அதை கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கும் அது வேணுமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலை இயல்பாவே குழந்தைங்களுக்கு வர மாதிரி பண்ணணும். வரலைனாலும் சொல்லி புரிய வைக்கணும். நம்மளோட கோபதாபங்களை, நம்மளோட இயலாமைய பிள்ளைங்க மேல திணிக்க கூடாதுன்றாங்க. அந்த மாதிரி கட்டாயம் வரணும். இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருங்க. அதாவது இளைஞர்கள்னா அடுத்து குழந்தை பெத்து வளர்க்குறோம் இல்லையா, அவங்கள மெயினா நான் சொல்றேன். அது 8 வயசுக்குள்ள அந்த பண்பெல்லாம் சேர்த்து வளர்த்துறதா, நற்பண்புகள்ல உயர்ந்த இலக்கெல்லாம் சேர்த்து வளர்த்துறாங்க. சரியா, அடுத்தவங்களோட வழியில நீங்க சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிறோம், செஞ்சுக்கிறோம். சரியான குடும்பம் அமையாம பெற்றோர்கள் தடுமாறி அந்த மாதிரி சூழல்ல வர்ற குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்கள பாதிப்புக்குள்ளானாங்கன்னு தான் சொல்லணும். ஆமா 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 அன்பில்லாத குழந்தைகள் இந்த மாதிரி வர்றாங்க. அன்போடு வளர்க்கணும், அறிவோடு வளர்க்கணும், உயர்ந்த இலக்கோட வளர்க்கணும். நன்றி.